வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பார்க்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். எஸ்எம்எஸ் ஈஸி மேத்ஸ் சேனல் வாழ்த்துக்கள். 12th மேத்ஸ் சாப்டர் 5 எக்ஸாம்பிள் 5.2 இந்த வீடியோல நம்ம பார்க்குறோம். இந்த கொஸ்டின்ல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்கு, ஒரு லைன் கொடுத்துருக்கு, ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஒரு கார்டு கிடைக்கும். அந்த கார்டு கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் கேட்டிருக்கு. இந்த ஃபிகரை பார்த்தா உங்களுக்கு கரெக்டா தெரியும். இதுதான் சர்க்கிள். நான் ரஃபா போட்டிருக்கேன், கிராஃப் ஷீட்ல போடல, நமக்கு புரியுறதுக்காக போட்டிருக்கேன். இப்போ இதுதான் சர்க்கிள், சர்க்கிளோட ஈக்குவேஷன். இதுதான் லைன், லைனோட ஈக்குவேஷன். இப்போ இந்த சர்க்கிளும் இந்த லைனும் சேர்ந்து இப்படி ஒரு கார்டு கிடைக்குது. இந்த லைன் இது இந்த சர்க்கிளுக்கு ஒரு கார்டு. இப்போ நம்ம இன்னொரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணணும். இப்படி ஒரு சர்க்கிள் நம்ம புதுசா ஃபார்ம் பண்ணணும். இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் தான் நமக்கு கேட்டிருக்கு. இந்த ஃபார்ம் பண்ண வேண்டிய சர்க்கிளுக்கு இந்த கார்டு வந்து டயமீட்டரா இருக்கும். இப்போ क्वेश्चन உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடண்ட்ஸ். சர்க்கிள், லைன், அதனால ஒரு கார்டு கிடைக்கும். இந்த கார்டு வந்து டயமீட்டரா வர மாதிரி, இந்த கார்டு வந்து இந்த நான் வந்து விட்டமா வர மாதிரி ஒரு புதிய சர்க்கிள் போடணும். இந்த புதிய சர்க்கிளோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இதுதான் क्वेश्चन. இப்போ எப்பவுமே ஒரு சர்க்கிள், ஒரு லைன், இது ரெண்டும் மீட்டிங் பாயிண்ட், வெட்டக்கூடிய புள்ளிகள். இந்த வெட்டக்கூடிய புள்ளிகள் வழியா எந்த சர்க்கிள் போட்டாலுமே நமக்கு இதோட ஈக்குவேஷன் என்னன்னா, இந்த சர்க்கிள் ஈக்குவேஷன் ஆஃப் ரிக்வயர்டு சர்க்கிள், தேவையான வட்டத்தின் சமன்பாடு. இதுக்கு ஒரு ரூல் இருக்கு. என்னன்னா, ஒரு சர்க்கிள், ஒரு லைன் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வழியா புதுசா ஒரு சர்க்கிள் போனோம்னா அந்த சர்க்கிளுக்கு ஈக்குவேஷன் கொடுத்திருக்கிற சர்க்கிள் பிளஸ் ஒரு நம்பர் இன்டு கொடுத்திருக்கிற லைன் ஈக்குவல் டு 0. ஒரு சர்க்கிள், ஒரு லைன், இந்த சர்க்கிள் வேணும்னா இந்த சர்க்கிள் பிளஸ் ஒரு நம்பர் இன்டு இந்த லைன் ஈக்குவல் டு 0 போட்டா இந்த சர்க்கிள் ஈக்குவேஷன் வந்துடும். அது ஒரு ரூல். இப்போ நமக்கு கொடுத்திருக்கிற சர்க்கிள் பிளஸ் நம்பர் இன்டு கொடுத்திருக்கிற லைன் ஈக்குவல் டு நம்ம ஃபார்ம் பண்ண வேண்டிய சர்க்கிள் கிடைக்கும். இப்போ இதை நம்ம கரெக்டான ஈக்குவேஷனா நம்ம ஃபார்ம் பண்ணி வைக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், அடுத்தது எக்ஸ் டேம் அங்க இருக்கு, 3 lambda x, அடுத்தது பிளஸ் lambda y பிளஸ் 5 lambda minus 16 equal to 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள். ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் இங்க இருக்கு. x ஸ்கொயர் y ஸ்கொயர் x டேம் y டேம் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 0. x ஸ்கொயர் y ஸ்கொயர் x டேம் y டேம் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 0. இப்போ இதுதான் இந்த டாட் போட்டக்கூடிய சர்க்கிளோட ஈக்குவேஷன். இப்போ இந்த சர்க்கிளுக்கு இது வந்து டயமீட்டர், இந்த லைன் டயமீட்டர். அப்ப டயமீட்டர்ல தான் சென்டர் இருக்கும். அப்ப நம்ம சென்டர் கண்டுபிடிக்கலாம். சென்டர் மையம் என்ன கிடைக்கும்? மைனஸ் ஜி மைனஸ் எஃப். எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்க்கு பாதி எடுத்து மைனஸ் போடணும், சைன் மாத்தணும். ஒய் கோஎஃபிஷியன்ட்க்கு பாதி எடுத்து சைன் மாத்தணும். இப்போ எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் 3 லாம்டா, இதுதான் 2g. அப்ப இதுல பாதி எடுத்தா 3 லாம்டா பை 2 சைன் மாத்தணும். எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் 2g, இதுல பாதி எடுத்தா g சைன் மாத்தி போடணும். ஒய் கோஎஃபிஷியன்ட் 2f, இதுல பாதி எடுத்தா f சைன் மாத்தி போடணும். அப்ப x கோஎஃபிஷியன்ட் பாதி சைன் மாத்தணும், கமா
y coefficient lambda அதுல பாதி lambda by 2 sin மாத்தல் இதுதான் சென்டர். இந்த சென்டர் இது minus 3 lambda by 2 comma minus lambda by 2. இந்த மையம் இந்த சென்டர் வந்து இந்த லைன்ல இருக்கு. Center lies on the line. மையம் கோட்டில் அமைந்துள்ளது. Center lies on the line. இந்த லைன் மையம் கோட்டில் அமைந்துள்ளது. இந்த கோடு அப்போ இந்த பாயிண்ட் இந்த லைன்ல இருக்கு. அப்ப இந்த பாயிண்ட இந்த லைன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு 3 into x இதான் x வேல்யூ minus 3 lambda by 2 plus y இதான் y minus lambda by 2 plus 5 equal to 0 ன்னு கிடைக்கும். இந்த பாயிண்ட் இந்த லைன்ல இருந்தா இந்த பாயிண்ட தூக்கி லைன்ல போடலாம். அப்படி போட்டா x இருக்கிற இடத்துல இந்த x வேல்யூ போடணும், y இருக்கிற இடத்துல இந்த y வேல்யூ போடணும். இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். இத சிம்பிளிஃபை பண்ணா minus 9 lambda by 2 minus lambda by 2 plus 5 equal to 0. இதுல இருந்து minus 9 lambda by 2 minus 1 lambda by 2 அப்போ minus 10 lambda by 2 இந்த 5 அந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் equal to 5. sin மாறி வரும் minus 5. இந்த 2 10 cancel ஆகும் 5. இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் கேன்சல் ஆயிரும். 5 lambda equal to 5. இந்த 5 கேன்சல் ஆயிரும் 1 கிடைக்கும். அப்ப lambda equal to 1 ன்னு வரும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய சர்க்கிளோட ஈக்குவேஷன் இந்த இருக்கு. அதை ரீரைட் பண்ணி நம்ம ஃபார்முலா எப்படி போட்டிருக்கிறோம். லாம்டா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பாயிண்ட தூக்கி இந்த லைன்ல போட்டு லாம்டாவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த லாம்டாக்கு வேல்யூ இதுல போட்டோம்னா ரிக்வயர்டு சர்க்கிளுக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்ப x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் லாம்டா வந்து 1. அப்ப 3 into 1 into x plus lambda வந்து 1 into y plus 5 into 1 minus 16 equal to 0. இப்போ x square plus y square plus 3x plus y இது 5 minus 16 அப்போ minus 11 equal to 0. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய சர்க்கிளோட ஸ்டூடெண்ட்ஸ். இது இந்த கொஸ்டின் மற்ற கொஸ்டின்ஸை விட கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின். இதை ஞாபகம் வச்சு நீங்க பண்ணணும். என்னன்னா ஒரு சர்க்கிள் ஒரு லைன் அது ரெண்டு மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வழியா ஒரு புதிய சர்க்கிள் போடுறோம். அதுக்கு ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் இந்த கொஸ்டினோட நோக்கம். இது புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.